ஸோ இது முன்னாடி இந்த செஷன் நம்ம என்ன பண்ணி பார்த்துருந்தோம்னா, ஜென்கின் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஒரு AWSல இருக்கிற ஒரு EC2 மிஷினில் எப்படி ஜென்கின் சர்வர் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்கின் சர்வரில் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் மறந்துடுச்சு. ஸோ லாகின்ல கிரெடென்ஷியல் ஏதோ நம்ம மறந்துட்டோம். ஸோ அதனால் நம்மளால் வந்து ஜென்கின் சர்வரில் எப்படி திருப்பி அதில் இருக்கிற டேட்டாவெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறது, இல்லை அதில் எப்படி திருப்பி ஒரு யூசரை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட ஜென்கின் சர்வரை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். மாஸ்டர் ரூட் சம்திங் ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்வேலிட் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து சைன் அப் பண்ணவும் முடியல. சரி வேறு எப்படி நான் ஜென்கின் சர்வரை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக வந்து டேரெக்டாக வந்து என்னோட ஜென்கின் சர்வரை லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ ஜென்கின் சர்வர் உள்ளே போனீங்கன்னா, ஸோ ஜென்கின் ஃபைலோட டைரக்டரி உள்ளே போய்க்கலாம். ஸோ அதுக்கான ரூட் பாத் வந்து cd/var/live/jenkins. ஸோ இதுதான் வந்து ஜென்கினோட வந்து ரூட் டைரக்டரி. ஸோ இது உள்ள போய்ட்டு எல்எஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்கினோட ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா config.xml அப்படின்ற ஒரு ஃபைலை நம்ம அந்த ஃபைலில் உள்ள தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபைல் உள்ள சேஞ்ச் பண்ணும்போது தான் நம்ம ரூட் பாஸ்வேர்டு வந்து பைபாஸ் ஆகும். ஸோ அதை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட ஜென்கின் சர்வரை ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எனக்கு ஜென்கின் சர்வர் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் ஜென்கின் சர்வரை ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதுக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா system ctl just stop jenkins. ஸோ என்னோட ஜென்கின் சர்வர் ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பேஜை. ஸோ இப்போ என் ஜென்கின் சர்வர் ஸ்டாப் ஆகிடுச்சு. என்னோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் vi config.xml. ஸோ இதுதான் அந்த ஜென்கின் ஃபைலோட செக்யூரிட்டி சைட். ஸோ என்டர் again insert. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி யூசர் அண்ட் செக்யூரிட்டி ட்ரூவில் இருக்குது. ஸோ இந்த யூசர் அண்ட் செக்யூரிட்டியை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதில் போயிட்டு இந்த ட்ரூன்றத ஃபால்ஸாக மாற்றுறோம். ஸோ ஃபால்ஸாக மாற்றினதுக்கப்புறம் அகைன் எக்ஸிட் ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டாப் பண்ண சர்வர் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். system ctl start ஸோ என் மிஷினை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஹோம் பேஜ் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஜென்கின் சர்வர் பார்த்தீங்கன்னா என்னோட லாகின் டேஷ்போர்ட் இல்லாமல் டேரெக்டாக வந்து பைபாஸ் ஆகி என்னோட ஜென்கின் கன்சோல் உள்ள வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இதில் ஒரு யூசரை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த யூசர் வழியாக நான் லாகின் பண்ணணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் பீப்புள்ஸ் உள்ள போனீங்கன்னா மாஸ்டர் இதுதான் என்னோட பழைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ அதை நான் ஃபஸ்ட் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ ஏன்னா திருப்பி அதில் வந்து நம்ம பாஸ்வேர்ட் ரீஃப்ரெஷ் பண்ண முடியாது. ஸோ இந்த பீப்புள்ஸ் உள்ள போனீங்கன்னா அனானிமஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, டைரெக்டாக வந்து ஜென்கின்ஸ் உள்ள போயிட்டு செக்யூரிட்டி இந்த ஆப்ஷன் உள்ள போயிட்டு இங்கே செக்யூரிட்டி ரூம்ஸ் உள்ள போனீங்கன்னா ஜென்கின் ஓன் யூசர் டேட்டாபேஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அலோ த யூசர் டு சைன் அப் இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு யூசரை சைன் அப் பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே ஆத்தரைசேஷனில் பார்த்தீங்கன்னா அனானிமஸ் கேன் எனிதிங். ஸோ இதில் போயிட்டு லாகின் யூசர் கேன் டூ எனிதிங் கொடுத்து அதாவது அன்செக் பண்ணிட்டு அப்ளை டு ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு நம்மளால் கொடுக்க முடியும். நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி ஒன்று யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து எனக்கு மறந்துடுச்சு. ஸோ என்னால் லாகின் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ வந்து நான் சைன் அப் பண்ணுறேன், ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ ரிஜிஸ்டர் மாஸ்டர் email ID மாஸ்டர் ஏதோ சம்திங் email ID. ஸோ பாஸ்வேர்டும் நான் ரூட் கொடுத்துக்கிறேன். இது வந்து போர் பாஸ்வேர்ட் தான் டெஸ்டிங் பர்பஸ். ஸோ அதனால் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட
யூசர் வந்து லாகின் ஆயிடுச்சு. ஸோ அகைன் லாக் அவுட் பண்ணுறேன். ஸோ லாக் அவுட் பண்ணிங்கன்னா அகைன் திருப்பி ரெஜிஸ்டர் திருப்பி இன்னொரு யூசர் நம்மள கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அகைன் வேற ஒருத்தர் ஆக்சஸ் பண்ணும்போது அவங்க வந்து வேற ஒரு யூசரை கிரியேட் பண்ணி அது மூலியமா என் ஃபைல் உள்ளகிற ஃபைல் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனை வந்து நான் டிசேபிள் பண்ணணும். ஸோ அதுக்கு மாஸ்டர் உள்ள போகிறேன். மாஸ்டர் ரூட். ஸோ சைன்இன் பண்ணுறேன். சைன்இன் பண்ணிட்டு அகெயின் ஜென்கின்ஸ் மேனேஜ் ஜென்கின்ஸ் உள்ள போயிட்டு அகெயின் செக்யூரிட்டி ஆப்ஷன் உள்ள போயிட்டு நம்ம வந்து சைன் அப்போ வந்து அலோ டு யூசர் சைன் அப் இருக்குல்ல, இதை வந்து இந்த அன்செக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்து சேவ் பண்ணுற வேண்டியதான். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் நான் திருப்பி அகெயின் லாக் அவுட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட யூசர் மட்டும் தான் இது உள்ள லாகின் பண்ண முடியும், வேற யாரும் சைன் அப் பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட யூசர் நேம் கொடுக்குறேன். மாஸ்டர் ரூட். ஸோ என்னோட யூசர் மட்டும் தான் என்னால் இங்கே லாகின் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் ஆல்ரெடி வந்து வேற எந்த யூஸராலும் நம்ம சைன் அப்பும் பண்ண முடியாது. ஸோ இங்கே பார்த்தா அனானிமேஷன் ஒரு யூசர் இருக்கு. ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ டேட் பண்ண முடியாது. ஸோ என்னோட யூசர் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் தான் இருக்கிறாங்க, மாஸ்டர். ஸோ இப்படி தான் வந்து ஜென்கின்ல வந்து யூசர் வந்து பைபாஸ் பண்ணி நம்ம திருப்பி நம்ம டேட்டா பேஸை எப்படி ஜென்கின் டேட்டா பேஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, டேஷ்போர்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் அகைன் சைன் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டேஷ்போர்டு வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஜென்கின் யூசரை ஃபர்கட் பண்ணி ஸோ புது யூஸரை கிரியேட் பண்ணி நம்ம ஜென்கின் சர்வர் யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி வந்து ஜென்கின் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பழைய வீடியோ போட்டுருக்கேன், நான் அதை போய் செக் பண்ணி பார்த்துங்க.